நிறைய பேருக்கு ஒரு எண்ணம் இருக்கும். நான் சம்பாரிச்சு வந்ததுக்கப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். நான் சம்பாரிச்சு வந்ததுக்கப்புறம் பல பேருக்கு உதவி பண்ணுறேன். நல்ல விஷயந்தான். நீங்க எடுக்கிறது பாசிட்டிவான விஷயம். ஆனா, உங்ககிட்ட இருக்கிற ரிசோர்ஸ வச்சு, உங்ககிட்ட இருக்கிற அந்த இளமைய வச்சு, நீங்க அந்த டைம யூஸ் பண்ண பாருங்க. இந்த செகண்ட விட்டீங்கன்னா, உங்க லைஃப் மூவ் ஆன் போகும். நீங்க 30 வயசுக்கு மேல பண்றத 28 வயசுல பண்றதுக்கு வித்தியாசம் இருக்கு. உங்களோட எனர்ஜி இருக்கும். உங்களுக்குள்ள இருக்கிற திங்கிங் ப்ராசஸ் வேற மாதிரி இருக்கும். ஏஜ் ஆக ஆக உங்களோட நிலைமையும் உங்களுக்குள்ள சுருங்க ஆரம்பிக்கும். பெட்டர் நீங்க இந்த டைம்ல என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை செய்யுங்க. அது சின்னதா செய்யுங்க. உங்க கையில ஒரு 10 ரூபா இருந்தா அதை 5 ரூபா கொடுத்து நீங்க 5 ரூபா வச்சுக்கலாம். இதுக்காண்டி லட்ச ரூபா வச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. உங்க ஹெல்த்தை வந்து நான் கட்டுப்படுத்தி நான் சாப்பிடாம காலையில இருந்துட்டு நான் வேலைக்கு போவேன், அதுல சம்பாரிச்சு வந்தேன்னா நான் பின்னாடி நல்லா இருப்பேன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நல்லா இருக்க மாட்டீங்க. ஏன்னா நீங்க ஹெல்த்தை பார்க்காம நீங்க சாப்பிடாம பண்றது அது மேலும் மேலும் உங்க பாடியை இன்னும் இதாகி இன்னும் நிறைய கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன் உங்களுக்குள்ளேயே மாற ஆரம்பிக்கும். அதுக்கு பெட்டர் நீங்க என்ன எடுக்கணுமோ அதை எடுங்க. உங்க ஹெல்த்தை பாருங்க. நீங்க உங்களை நேசிக்க ஆரம்பிச்சீங்கனாலே ஒரு டேல நீங்க சம்பாரிச்சதும் இன்னைக்கு நீங்க பண்ணிட்டு இருக்க ஹெல்ப்பும் நீங்க சில விஷயங்களும் நடக்க ஆரம்பிக்கும். இந்த டேயை என்ஜாய் பண்ணுங்க. உங்களை நேசிங்க. இந்த செகண்டை விட்டுறாதீங்க. இந்த செகண்ட் தான் உங்க லைஃப். இதுக்குள்ள வாழ ட்ரை பண்ணுங்க. இதுக்கப்புறம் வராது வேற விஷயங்கள். ஆனா இந்த டைமை வாழ்ந்தீங்கன்னா, இந்த டைம்ல என்ஜாய் பண்ணீங்கன்னா தான், இந்த டைம்ல உங்க ஹெல்த்தை பார்த்தா தான், இந்த டைம்ல நீங்க சந்தோஷமா இருந்தால் தான் ஃபியூச்சர்ல நல்லா இருக்க முடியும். இப்போ உங்களை இழந்தீங்கன்னா ஃபியூச்சர்ல நீங்க காணாம போயிடுவீங்க. யோசிச்சு பாருங்க. இது நடக்குதா இல்லையான்னு மாத்திரம் பாருங்க. எல்லாருக்குள்ளேயும் இந்த சூழல் இருக்கும். யோசிங்க.